ஒரு பாதசாரி தன்னோட சுமையை தூக்கிக்கிட்டு ஒரு ஊர் வழியா போயிட்டு இருக்காரு. சுமையோட பாரம் தாங்க முடியாம ஒரு மர நிழல்ல போய் உட்கார்றாரு. மரத்தடியில ஒரு சிறுவன் இன்னொரு சிறுவனை தூக்கி வச்சுக்கிட்டே பழம் பறிக்கிறது பூ பறிக்கிறதுன்னு தூக்கி வச்சுக்கிட்டே விளையாண்டுட்டு இருக்கான். இதை பார்த்த இவருக்கு ஆச்சரியமா இருக்கு. தன்னால ஒரு சுமையே சுமக்க முடியல, ஆனா இந்த பையன் ரொம்ப நேரமா இன்னொரு பையனை தூக்கி வச்சுட்டே இருக்கானே அப்படின்னு அவனை கூப்பிட்டு கேக்குறாரு. தம்பி இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாரு. அந்த பையன் அந்த சின்ன பையனையும் தூக்கிக்கிட்டே வரான். அந்த பையனை கொஞ்ச நேரம் நிழல்ல உட்கார வச்சுட்டு வாப்பா அப்படின்னு கூப்பிடுறாரு. இந்த பையனும் அவன் நிழல்ல உட்கார வச்சுட்டு இங்க வர்றான். இந்த வழிப்போக்கன் அந்த பையன் கிட்ட அது யாரு அப்படின்னு கேக்குறாரு. அவன் திரும்பி அந்த பையனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அது என்னோட தம்பி அப்படின்னு சொல்றான். ரொம்ப நேரமா அவனை தூக்கி வச்சுக்கிட்டே விளையாடுறியே, உனக்கு பாரமா இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த பையன், என் தம்பியால நடக்க முடியாது, அதனால அவன் போக விரும்புற எல்லா இடத்துக்கும் நானே தூக்கிட்டு போவேன் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம நான் தூக்குறது சுமை இல்ல, என்னோட தம்பி அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொன்னான். திரும்பி செய்யற எந்த வேலையும் சுமையா இருக்காது.